இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே என்ன வாங்க இது, இந்த கதை ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது, இந்த கதையில் பெருசாக எந்த கேரக்டர் மேலேயும் ஒரு பிடிப்பு வரல அப்படின்னு இருந்ததெல்லாம் மாற்றி இப்போ பார்க்குறதுலே பிடிச்ச சீரியல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ன் அரவுண்டாக கொண்டு வராங்க. அதில் நிறைய பேருக்கு முக்கியமான காரணங்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மெயினாக கோமதி, மீனா, கதிர், ராஜி இவங்க 4 பேருக்கான ஃபேன்ஸ் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ சரவணனுக்கும், செந்திலுக்கும், பழனிவேலுக்கும், பாண்டியனுக்குமே கூட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதையில் எபிசோட் எடுத்தோன்னே குழலி கொஞ்சம் ஓவர் பேச்சுகள்லாம் பேசிட்டு, என்ன குழந்தைய குழந்தைய திடீர்னு தூக்குனா எப்படி வரும் அப்படின்னு கேட்டோன்னே ஏமா வெடுக்குன்னு பேசுகிறேன்னு குழலியோட ஹஸ்பண்ட் வேற சொல்கிறார். சொல்லும் பொழுது நீங்கள் பேசாமல் இருங்க, என்ன தங்கச்சிக்கு சப்போர்ட்டா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க. அடுத்து மீனாட்டை நீயும் தூக்கி பாரு அப்படின்னா, நான் ஏன் தூக்குறேன், பரவாயில்ல, நான் கொஞ்சமாக பேசி தட்டி பார்த்துட்டு அப்புறமா தூக்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன டக்குன்னு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கம் திருப்பி விடுறதுக்காக, தம்பி கல்யாணத்துக்கு சீக்கிரமே வந்துடுறேன், நீங்கள் என்ன இப்போ தான் வரீங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கடுப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், உங்களை மாதிரி என்ன மாமியாரை கிடச்சிருக்கு, காலேஜுக்கு போகிறதுனா போமா, என்ன வேணாலும் பண்ணுமா, வேலைக்கு போகிறனா போமான்னு சொல்கிறதுக்கு எல்லா வேலையும் வாங்கிட்டு தான் என் மாமியாரை நான் அனுப்புனாங்க அப்படின்னு உடனே, பார்த்தீங்களான்னு உங்கள் அம்மாவை பற்றி அப்படியே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு உடனே, எதுக்கு என் புருஷனுக்கு எனக்கு சண்டையை உண்டு பண்ண பார்க்குற அப்படின்னு குழலி கொஞ்சம் வாய்ஸை ஏற்ற. அப்போ அங்கே செந்தில் வந்துடுறாரு. செந்தில் வந்த உடனே செந்தில்கிட்ட பொண்டாட்டி என்னை பற்றி என்ன சொன்னா தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தானே சொல்லியிருப்பா, அப்படி தான் எப்பயுமே உங்களை பற்றி சொல்லுவா, உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்களை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பா மீனா அப்படின்னு. இல்லைடா அப்படின்னு சொல்ல செந்தில் நல்லா பேசி சமாளித்து அனுப்பிவிட்டோன்னே சிரிப்பு வந்துடுது கோமதிக்கு. ஸோ இப்போ நல்ல வேலை பார்த்தேங்க்கா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, இந்த மாதிரி நமக்காக ஒருத்தர் சப்போர்ட்டாக பேசும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு இப்போ என்ன யோசிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா ராஜி, கதிர் தனக்காக நேற்று கூட சப்போர்ட் பண்ணி அந்த நகை விஷயத்தில் காப்பாற்றினதை யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடியுது. இப்போ எல்லோரும் வெளில உட்காந்து இப்போ பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, பாட்டெல்லாம் வேணாம், ராஜி அண்ணி வீட்டில் சண்டை போடுவாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. உடனே குழலி, சண்டைக்காரங்க இப்போ ராஜி அண்ணி வீடாயிட்டாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கோமதி எல்லாத்துக்கும் டீ கொடுக்க வராங்க. கோமதியே ராஜிக்கும் இந்த பக்கம் மீனாவுக்கும் டீ கொடுத்தானே, ஒன்றை மாதிரி ஒரு லூஸ் மாமியாரை நான் பார்த்தது இல்லாமா, எல்லா மாமியாரும் எப்படி இருக்காங்க, நீ என்னென்னா இப்போ டீ கொடுத்துக்கிட்டு இருக்க, இவங்கள போய் வேலை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் தான் அந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருந்தாலும் வரப்போகிற தங்கமயில் கொஞ்சம் அவங்க தான் வீட்டோட மூத்த மருமகன்னு நினச்சி வருவாங்க, அவங்க அம்மா கூட கொஞ்சம் ஏற்றி கூட விட்டுருப்பாங்க, அதனால் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருங்க அப்படின்னா, கரெக்டு அப்படின்னு குரடி சொல்கிறாங்க. உடனே அரசி, நல்லா இருக்க நீ, நல்ல விவரம் தான், நீங்கள் அப்படியே கதையை திருப்பி விட்டு அந்த பக்கமாக சண்டையை உண்டு பண்ண பார்க்குறீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தன்னுடைய மாமியாரை பற்றி நிறைய குறைகள்லாம் குரலி சொல்லிருக்காங்க. எந்த வேலையும் செய்யாமல் என்னையே வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, கடுப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மாட்டீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோமதி திரும்பி, ஏய் வீணா, டம்ளரையும் வாங்க, எல்லாத்தையும் எடுத்து போய் கழுவி வை, என்ன செய்வ அப்படி இப்படின்னு சவுண்டாக பேசுகிறாங்க. சவுண்டாக பேசணுன்னு பயந்து போய் மீனா எல்லாத்தையும் வாங்கினோடனே, பரவாயில்லையே எனக்கும் கோபம் நல்லா வருதே அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே இவங்களுக்கே ஆட இப்போ உண்மையாக கோவப்படலையா அப்படின்னு ஒரே கொஞ்சல் சாகி கண்ணத்தெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருக்காங்க மீனா கோமதிக்கு. அதை பார்த்து குழலி வேற வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரே ஜாலியாக அந்த சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நைட்டு தூங்குறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்க ரூம் போய் தூங்கலான்னு போகும்பொழுது பாண்டியன், கதிர் எல்லா வேலையும் செஞ்சு சேர்லாம் எடுத்து போடுறத பார்த்து சிரிச்சிட்டே உள்ளார போகிறார். கதிர் ரூம்குள்ளே போய் படுக்க போகும்பொழுது ராஜி என்ன சொல்கிறாங்க, நான் உண்மையெல்லாம் சொல்லிடவா நகை விஷயத்தை பற்றி அப்படிங்கிறாங்க. நகை விஷயத்தை பற்றியா, ஏன் காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், இப்போவே கூப்பிட்றேன் சொல்லிவிடேன் அப்படின்னா, இல்லை சொல்லிடலாம், நீ தேவையில்லாம் திட்டு வாங்குறல்ல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ தான் உன் மேலே அவர் பாசமாக இருக்கார், உன்னை ஏற்றுக்கிறாரு, இப்போ திருப்பி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான்னா உன் மேலே கோவப்படுவார், உன் மேலே வெறுப்பு வரும், அதெல்லாம் வேணாம் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே, எவ்வளோ நல்லவையா அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கிடுறாங்க. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சரவணன் இதுக்கப்புறம் தங்கமயில பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாராம். அதை வேறு ஃபோனில் பேசிட்டு அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத இந்த பக்கம் யார் கேட்குறா அப்படின்னா பழனிவேல் கேட்டு அதை பற்றி பாண்டியன்ட்ட சொல்ல, அவன் என்னமோ பேசிட்டு போகிறான் விட்றா அப்படின்னு அவர் வேறு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஓவராலாக கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம